சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஓட விட்டு அப்புறம் பே பண்ணுவேன். என்ன வேண்டாம் எனக்கு என்ன வேற வேலையே இல்லையா? வேண்டாம் வேண்டாம் சொல்லு, ஏன் கிள்ற? என்ன கிருஷ்ணா மாமா இங்க எங்க கூப்பிடுற? வாங்க மாமா சீக்கிரம் வாங்க. வாங்க மாமா இதுங்க வேற கொஞ்ச நேரம் நிம்மதியா விட மாட்டேங்குதுங்க. வாங்க மாமா சீக்கிரம். ஏய் பசங்கள அப்படி சொல்லாத கிருஷ்ணா. ஆசையா கூப்பிடுறாங்கல்ல, நீ போயிட்டு வா, நான் வெயிட் பண்றேன். வாங்க 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 வா 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 வா. அண்ணா அந்த ப்ளூல ஒரு டசன். என்ன இன்னும் ஒருத்தரையும் காணோம்? ஏண்டா கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா? வாங்க வாங்க வாங்க. நீங்க எவ்வளவுண்ணே? 5 ரிங்கி 30 ரூபாய். 30 ரூபாயா? என்னங்கண்ணே 2 பேருக்கு எடுத்து கொடுங்கண்ணா. இருங்க பாக்கி அப்புறம் தரேன். ரிங்கி கொடுத்துட்டு 1 வாங்க. டேய் பாப்பா குடுறா. பாப்பா குடுறா. தமிழ் எனக்கு ஒன்று கொடு. ச்சே ஓ ச்சே ச்சே ஜஸ்ட் மிஸ். நீ போடுமா பாக்ஸ் சோப்பிட்டு பா. இல்ல பொம்மை அட டேய் விடுறா. அதுக்கெல்லாம் ஒரு டெக்னிக் இருக்கு சரியா? கொடு நான் போடுறேன் பாரு, பார்த்து கத்துக்கங்க. ஓஹோ ஐயோ அருக்காணி. ஐயோ ஓ ஐயோ மாமா நீங்க சரியான காமெடி பீஸ். மானத்தை வாங்காத மாமா இதாங்க புது டெக்னிக்கா? டேய் எது விழுந்தாலும் எடுத்துக்கலாம். சார் சார் வேண்டாம் சார் வேண்டாம் சார். என்ன முழிக்கிற? கல்யாணம் ஆகாத என் பொண்ணு அசிங்கப்படுத்திட்டேன். சார் சார் ஐயோ இனிமே யாரு என் பொண்ணை கட்டிக்கிறது? அதுக்கு என் மகளை நீ தான் கட்டிக்கணும். யோ மாமா நான்டி நம்ம கூட்டிட்டு போலாமா? ஏய் சும்மா இருங்க. இவ உனக்கு தான். இவள கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ அதிர்ஷ்டக்கார. ஐயா நான்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீ எல்லாம் ஒரு அப்பனாயா? முழிக்கிறத பாரு. பெத்த பொண்ண முன்ன பின்ன தெரியாத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க சொல்ற. உன் பொண்ணு கலகலன்னு வருது. நான் ஏற்கனவே அதிர்ஷ்டக்காரன் தாயா. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சியா. இந்த வலையெல்லாம் வேணும். அது ஒண்ணு போதும். அண்ணா நீங்க எல்லாத்தையும் எடுத்து வைங்க, நான் வந்துடுறேன். சரிம்மா. ஐயோ இதுல ஃபீலிங் வேறயா? சார் இதெல்லாம் அநியாயம். என்னாச்சு கிருஷ்ணா? ஏன் இப்படி பேயா இருந்த மாதிரி நிக்கிற? மாமா அந்த ஆன்ட்டி மேல ரிங்க போட்டாரு. அதுக்கே உங்க மாமா இப்படி நிக்கிறாரு? நீ நாயத்தை கேளுமா. நான் ரிங் எந்த பொருள் மேல ரிங்கு போட்டாலும் எடுத்துட்டு போலாமான்னு கேட்டாரு இந்த தம்பி. மகாலட்சுமி மாதிரி இருக்கிற என் பொண்ணு மேல ரிங்க போட்டாரு. யோ இப்ப என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா முடியாதுன்னு சொல்றாருமா. அதுக்கு உன் பொண்ணை என் புருஷன் தலையில கட்ட பாக்குறியா? என் புருஷனை பார்த்தா இளிச்ச வாய மாதிரி தெரியுதா உங்களுக்கு? அவ்வளவுதான், வறுத்தெடுத்துருவ பாத்துக்கோங்க. அந்த ஆளுதான் கூட்டிட்டு போன்னு சொன்னா நீ முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? அப்படியே செல்ல மாதிரி நின்னுட்டு இருக்க. வா போலாம், வாங்க போலாம். மாலினி 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 நில்லு மாலினி. என்ன இங்க பாரு, சில மாதிரி இவ்வளவு அழகா நீ இருக்கும்போது உன்னை விட்டுட்டு வேற பொண்ண பாப்பனா? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதான் பேசாம இருந்துட்டேன். ஓ நான் வரலனா அப்ப அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்திருப்பல்ல. அது எப்படி கூட்டிட்டு வருவேன்?
உன் மேல சத்தியமா உன்னை தவிர வேற யாரையும் நான் பார்க்க மாட்டேன். சத்தியமா? என் பொண்டாட்டி மேல சத்தியமா. அப்ப வா, எனக்கு அந்த வளையல் வாங்கித்தா. சரி வா வா வாங்கலாம். ஏய் பார்த்து சூதானமா இருங்கடா. அந்த சுந்தரி லதா கண்ணில் மட்டும் பற்றக்கூடாது. சரிண்ணே. டேய் வாங்கி கொடுத்த தொப்பி ஏன்டா கையில வச்சிட்டு இருக்க? தலையில போட்டு மறடா. திடல் தெருதல் சைக்கிள் ரேஸ் நடைபெற தயாராகிட்டு இருக்கு. அதனால எல்லாரும் அவங்க சைக்கிளை தயார் பண்ணுவாங்க. சொல்லிவிட்டேன். வெற்றி, நானும் சைக்கிள் ரேஸ்ல கலந்துக்க போறேன். நீங்களும் வாங்க கலந்துக்கலாம். சரி, நானும் கலந்துக்கிறேன். நான் சொன்ன மாதிரி எல்லாரும் அவங்க வா 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 போலாம். வா. எனக்கு இந்த சைக்கிள். வாங்க வாங்க. நம்ம பையா டேய் நல்லா மிதிரா டேய். போட்டி சரிசமமா நடக்குது. எப்பா சைக்கிள் ரேஸ் ஆரம்பிச்சாச்சுப்பா. ஸ்லோவா ஸ்லோவா, பொறுமையா பொறுமையா. தமிழ் போர் அடிக்குது. ஆமா எனக்கும் பிடிக்கல. வா நம்ம அங்க போய் விளையாடலாமா? அப்படியே வண்டியை தூக்கிட்டு போயிடு. இவனா ஜெயிப்பான்னு பார்த்தேன். அது நடக்காது போலயே. சரி சரி வெளியே கிளம்பு வெளியே கிளம்பு. அனுப்பவன வெளியே போ வெளியே போ. பாத்து பாத்து. ஏங்க, தமிழையும் அகிலனையும் நீங்க பாத்தீங்களா? ரொம்ப நேரமா ஆளையே காணோம். சரி, நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். இருமா நீ இங்கே இருமா, நான் போய் பார்க்கறேன், கையோடு கூட்டிட்டு வந்துடுறேன். சரிங்க.